தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொலைநோக்கு சிந்தனைகளுடன் கடும் உழைப்பின் பயனாக தொடர் வெற்றி காண்கிறது தமிழ்நாடு. தொழில் வழிகாட்டி நிறுவன அறிவிப்பின்படி இந்தியாவின் அறிவுசார் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மாநிலம் தமிழ்நாடு எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தூத்துக்குடி வந்தடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு. நிலையில் 56,36,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பொருண்மை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். நெல்லையில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் 639 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் 50 புதிய பேருந்து சேவையையும் தொடங்கி வைக்கிறார். இரண்டாயிரத்தி 26 தேர்தல் கூட்டணி குழு அமைப்பது குறித்து தவிக தலைவர் விஜய் இன்று முக்கிய ஆலோசனை. கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யார் யாருக்கு இடம் என்பது குறித்து முடிவு என தகவல். சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் மீண்டும் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. குஜராத் மாநிலத்தில் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 73,73,000 பேர் நீக்கம். எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,08,00,000 இருந்த நிலையில் 4,43,00,000 குறைவு. விடுபட்டவர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். திருவாரூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. நாட்டில் வாக்குரிமையை காப்பாற்ற போராட வேண்டிய நிலை இருப்பதா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களின் பட்டியலில் சேர்த்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் தமிழக அரசியல் கள நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகத்தில் ஒவ்வொரு பெயரிலும் 1,20,000 ரூபாய் கடன் சுமை இருப்பதாக அன்புமணி காட்டம். 4 ஆண்டுகளில் 20,000 கோடி ரூபாய் வட்டி அதிகரிக்கும் அளவுக்கு புதிய கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்தி 24-25 ஆண்டில் 62,456 கோடி ரூபாய் வட்டியாக செலுத்தியுள்ளது தமிழக அரசு. ஒவ்வொரு ஆண்டும் அதிக வட்டி செலுத்தும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதலிடம் எனவும் அன்புமணி விமர்சனம். எம்ஜிஆரையும் விஜயையும் ஒப்பிட முடியாது. விஜய் எந்த காலத்திலும் எம்ஜிஆராக முடியாது. எந்த காலத்திலும் விஜய் நினைப்பது தமிழகத்தில் நடக்காது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். தவிக தலைவர் விஜய் சினிமா பாணியில் தரம் தாழ்ந்து பேசுவதாக அமைச்சர் ரகுபதி தாக்கு. பாஜகவின் சி டீம் தான் விஜய் எனவும் கடும் விமர்சனம். களத்தில் இல்லாத விஜய்க்கு களத்தை பற்றி பேச தகுதி இல்லை என சீமான் தாக்கு. பணம் கொடுத்து திமுக ஓட்டு வாங்குவதாகவும் விமர்சனம். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தவிகவின் திருப்புமுனை எப்படி இருக்கிறது என்பதை நாடே பார்த்து வியக்கும் வகையில் அமையும். அடுத்த பொதுக்கூட்டம் எந்த இடம் என்பது விஜயை முடிவு செய்வார் என செங்கோட்டையன் பேட்டி. சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வரும் BSNL அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து.
இரண்டாவது தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான மின்சாதன பொருட்கள் எரிந்து சாம்பல். ஜனவரி 8ஆம் தேதி 49வது புத்தக கண்காட்சியை சென்னை YMCA மைதானத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தொடக்க விழாவில் 2026ஆம் ஆண்டுக்கான கலைஞர் பொற்கிழி விருதுகளையும் வழங்க உள்ளதாக பபாசி தலைவர் சண்முகம் பேட்டி. கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் 3வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக முழக்கம். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மாணவனை ராகிங் கொடுமை செய்த சக மாணவர்கள் 6 பேர் சஸ்பெண்ட். சம்பவம் குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்தது தேசிய மருத்துவ ஆணையம். சேலத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க 8000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய ஆய்வாளர் கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார். குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவிகளில் குளிக்க அலைமோதும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். சபரிமலை ஐயப்பன் கோயில் சன்னிதானம் 18ஆம் படி உள்ளிட்ட பகுதிகளில் புகைப்படங்கள் எடுக்க தடை. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு எச்சரிக்கை. பழனி முருகன் கோயிலில் வரும் 22ஆம் தேதி ஒருநாள் மட்டும் ரோப் கார் சேவை ரத்து. மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. புதுச்சேரியில் பிரபல ஜவுளி அங்காடி சார்பில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ. இளம் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கண்கவர் ஆடைகளை அணிந்து ஒய்யார நடை. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபோதும் பட்ஜெட் தாக்கல் செய்வது உறுதி என தகவல். மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி இன்று பயணம். நதியா மாவட்டத்தில் 3200 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஊழல் கொள்ளைக்கு வழிவகுத்தாலேயே மகாத்மா காந்தி பெயரிலான 100 நாள் வேலை திட்டம் ரத்து என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். புதிய ஜி-ராம்ஜி திட்டத்தால் கிராமப்புறங்களில் புரட்சி உண்டாகும் எனவும் பதில். டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களை மிரட்டும் கடும் பனிப்பொழிவு. கடுமையான குளிர் நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சட்டவிரோத சூதாட்ட செயலி தொடர்பான விளம்பரங்களில் நடித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யுவராஜ் சிங், ராபின் உத்தப்பாவின் சொத்துக்கள் முடக்கம். சூதாட்ட செயலி பண மோசடி வழக்கில் நடிகர் சோனு சூத், நடிகைகள் ஊர்வசி ரவுத்தாலா, நேகா சர்மா உள்ளிட்ட 7 பேரின் 7 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை அதிரடி. அசாம் மாநிலத்தில் கூட்டமாக தண்டவாளத்தை கடந்தபோது ரயில் மோதி 8 யானைகள் பலி. யானைகள் மீது ரயில் மோதி 5 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. வரும் 24ஆம் தேதி காலை 8:54 மணிக்கு விண்ணில் பாய்கிறது அமெரிக்காவின் ப்ளூபர்ட் 6 செயற்கைக்கோள். LVM-3 M6 ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. பழவேற்காடு மீனவர்கள் வரும் 24ஆம் தேதி கடலுக்கு செல்ல தடை.
ஸ்ரீஹரிகோட்டாவில் LVM-3 M6 ராக்கெட் ஏவப்படுவதால் மீன்வளத்துறை நடவடிக்கை. இரத்த மாற்ற சிகிச்சையை பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என அனைத்து மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியது தேசிய மனித உரிமை ஆணையம். மத்திய பிரதேசத்தில் ரத்தம் மாற்றிய 6 குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் நோய் கண்டறியப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. கொழும்புவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 லட்சம் சிகரெட்டுகள் பறிமுதல். துறைமுக ஊழியர்கள் 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. தொடரையும் கைப்பற்றி அசத்தல். பத்தாவது T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. ஃபார்மின்றி தடுமாறும் தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் அணியில் நீடிப்பதில் சிக்கல் என தகவல். துபாயில் நடைபெற்று வரும் ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. இந்தோனேஷிய சிறுவனின் வைரல் ஆரா ஃபார்மிங் நடனத்தை ரீக்ரியேட் செய்த ஆத்விக் அஜித் குமார். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஆடியோ பதிவு மூலம் இரங்கல். ஸ்ரீனிவாசன் சிறந்த நடிகர் மட்டுமல்ல, நல்ல மனிதர் எனவும் உருக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,26,000 ரூபாய்க்கு விற்பனை.